Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் this site cannot be reached என்ற எரரை Google Chrome browserல எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் ifconfig /flush DNS என்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் கூகுள் குரோமில் இந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணி மோர் டூல்ஸில் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங் ஸ்க்ரீனில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே செக்யூரிட்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனில் சேஃப் ப்ரௌசிங்கில் என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் நோ ப்ரொடெக்ஷன் நாட் ரெக்கமெண்டட்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே நோ ப்ரொடெக்ஷன் நாட் ரெக்கமெண்டட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ncpa.cplன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த நெட்வொர்க் ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் கனெக்டாக இருக்கிற இன்டர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4ல் ஆப்டன் DNS சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ப்ரிஃபர்டு DNS அண்ட் ஆல்டர்னேட்டிவ் DNS செட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸை எல்லாம் உங்களுடைய சிஸ்டமில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறதால திஸ் சைட் cannot be reached என்ற எரரை கூகுள் குரோமில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆன அப்புறமும் அந்த எரர் அப்பேர் ஆனால் உங்களுடைய ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஷ்யூ கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.